அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், மாலை வணக்கங்களும். உலகமும் இருந்து இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கீழடி தொல்லியல் களம். கீழடி நம் தாய்மொழி என்கிறோம். கீழடி என்பது மதுரை வைகை ஆற்றுக்கு தென்கிழக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் தற்போதைய சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஒரு சிறு கிராமம். பிரபு குறிப்பிட்டது போல இன்னும் பல புதையல்களை, பல தகவல்களை தன்னிடத்தை இன்னும் மறைத்து வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றை கூறுவதற்கு இன்னும் தயாராகி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய தொல்லியல் களம். இதுவரை கீழடியில் 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளதாக தகவல். 48க்கும் மேற்பட்ட சதுர குழிகள் தோன்றப்பட்டு தமிழகத்தில் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய தொல்லியல் ஆய்வு என்பது கீழடி என்பது சிறப்பு. தமிழகத்தில் ஏற்கனவே நிறைய தொல்லியல் களங்கள் அமைந்துள்ளன. தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றுள் கீழடி மிகப்பெரிய அளவில் தற்போது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு பாண்டிச்சேரி அருகில் அரிக்கமேடு, ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம், ஈரோடு மாவட்ட கொடுமணல், தூத்துக்குடி மாவட்ட ஆதிச்சநல்லூர் போன்ற தொல்லியல் களங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் கீழடி என்பது ஒரு படி மேலே சென்று நமக்கு ஒரு புது புது தகவல்களையும் புது புது பழம்பெரும் பொருட்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுக்கு பெரும் உதாரணம் மற்ற தொல்லியல் களங்கள் ஒரு பொருட்களை நமக்கு காட்டுகிறது. அந்த பொருட்களின் ஆய்வுக்கு உட்பட்டு அவற்றின் வயதை கணக்கிட்டு தமிழ் குலங்கள் இத்தனை வருடங்களுக்கு முன்னால் இந்த வாழ்ந்திருக்கிறோம் என்று ஒரு இது காட்டுகிறது, ஒரு தெளிவை நமக்கு காட்டுகின்றன. ஆனால் கீழடி என்பது ஒரு வாழ்வியலை நமக்கு காட்டுகின்றன. தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியலை நமக்கு கீழடி மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. கீழடிகளில் பல பொருட்கள் குறிப்பிட்டது போல 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் உதாரணத்திற்கு சுடுமண் சுவர்கள், உரைக்கிணறுகள், தொழிற்கூடங்கள், வடிநீர் கால்வாய்கள், கூரை ஓடுகள், இப்படி வாழ்வியல் தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றன. அப்படிப்பட்ட கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்களுக்கும் நமது சங்க இலக்கியத்திற்கும் எவ்வாறு தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறது என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஐயா திருமிகு சேதுமாதவன் ஐயா அவர்கள் நமக்கு விளக்க உள்ளார். ஐயாவை பற்றி ஒரு மிக சிறு குறிப்பு. ஐயா சேதுமாதவன் ஐயா அவர்கள் தேனி மாவட்டம் கம்பம் நகர் அருகே புதுப்பட்டி எனும் சுற்றுவரை சார்ந்தவர். ஐயா சுமார் 31 ஆண்டுகள் கம்பம் அருகே உள்ள கூடலூர் நகரில் அமையப்பட்டுள்ள NSKP மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி பணிமுகப்பு பெற்று தற்போது புதுப்பட்டி நகரில் வாழ்ந்து வருகிறார். ஐயா உருவாக்கிய தமிழ் ஆர்வமிக்க மாணவர்களுள் எனது இணையரும் ஒருவர் என்பது தெரிவித்துக் கொள்வதில் இங்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா மிகுந்த தமிழ் செயற்பாட்டாளர், சமூக ஆர்வலர், சமூக செயல்பாட்டாளர், தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர், பட்டிமன்ற பேச்சாளர், கவியரங்குகளில் பல கவியரங்குகள் பட்டிமன்றத்தில் பேசியுள்ளார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஐயா இன்று நம்மிடையே உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் திணைமையர்கா சார்பாக ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சங்க இலக்கியமும் கீழடியும் என்ற தலைப்பில் உரையாற்ற ஐயாவை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா.